அடடா இங்க பாத்துக்கோங்க, நண்டு பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகி அப்படி பிளேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. மீனுடைய கண்ணு வந்து நல்லா கருப்பா இருந்ததுன்னா மீன் வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அர்த்தம். நீங்க வந்து இந்த சொக்கையெல்லாம் அப்படி ஓபன் பண்ணி எல்லாம் பாக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நம்ம மாலினியக்கா மீன் கடையில சாப்பிடுற எல்லாருக்கும் எறாதான் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டா. ராம்பாறை, உருட்டாம்பாறை, சங்கரா மீன் இத பாத்துக்கோங்க. எறா சாதிக்கிறதுக்காக பலர் பிறந்திருக்காங்க, ஆனா சாப்பிடுறதுக்காகவே பிறந்த ஒரு ஆளு நானும் ஒருத்தி. மீன் நண்டு அனைத்தும் சூப்பரா கிளீன் பண்ணிட்டாங்கப்பா. பூர்ணாங்குப்பம் புதுக்குப்பம் மாலினியக்கா கடை வாழ்க வாழ்க வாழ்க. செம்மையா சாப்பிட போறோம் தலைவா. வாங்க, நல்ல காரசாரமான ஒரு மீன் வேட்டையா தான் இன்னைக்கு இருக்க போகுது. வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல உங்க எல்லாரையுமே சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்கக்கூடிய பூரணாங்குப்பம் புதுக்குப்பம் பீச்ல மாலினி அக்கா மீன் கடைக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். நல்லா மூக்கு பிடிக்க காரசாரமான ஒரு மீன் சாப்பாடு சாப்பிட்டு போலாம் தான் வந்திருக்கேன். அப்படியே திரும்பி பாருங்க கடைய. ஆஹா, என்ன மாதிரியான ஒரு செட்டப்ல எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. சுத்தி வந்து தென்னை மரம், அப்படி தென்னை மரத்துக்கு நடுவுல வந்து அப்படி செமையா நெட்டெல்லாம் போட்டு அழகா வந்து நிழலுக்கு க்ளோஸ் பண்ணி சூப்பரா வந்து கடை வச்சிருக்காங்க. இந்த கடையில என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா 100 மீட்டர்ல தாங்க பீச்சே இருக்குது. காலையில 7 மணிக்கெல்லாம் இங்க வந்து சூப்பரா மீன் ஏலம் விடுவாங்களாம். அந்த ஏலத்துல வாங்கின மீனை ஃப்ரெஷ்ஷா வந்து கிளீன் பண்ணி இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சிடறாங்க. யாராவது மீன் வேணும்னு கேட்டு இந்த கடைக்கு வந்தாங்கன்னா அப்படியே இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி காட்டி மீன், நண்டு, எறா, கனவான்னு எக்கச்சக்க வெரைட்டி வச்சிருக்காங்க. அதுல நமக்கு பிடிச்சது என்னவோ நம்மளே செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே சூப்பரா கொண்டுட்டு வந்து இங்கேயே வச்சு கிளீன் பண்ணி நம்ம கண்ணு முன்னாடியே கிளீன் பண்றாங்க. அதை அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம கண்ணு முன்னாடியே மசாலா போட்டு சூப்பரா வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துட்றாங்க. மூக்கு பிடிக்க உட்காந்து செம்மையா சாப்பிடலாம். இப்ப அம்மா வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கனவா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க, யாருக்கு கிளீன் பண்றாங்கன்றத நம்ம போய் கேட்போம். அம்மா வணக்கம், உங்க பேரு? மல்லிகா. ஓகே, சூப்பர்மா. கனவா யாரு கிளீன் பண்ணிட்டு இருக்கீங்க? கஸ்டமருக்கு. கஸ்டமருக்கு. எவ்வளவு கனவாமா இது? இது 1 கிலோ. 1 கிலோ கனவா? ஆஹா, செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க தலைவா. ரொம்ப நேரமா உட்காந்து மீன், கனவா, எறாலாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பரா இருக்கும். வீட்டு மசாலா சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு மறுபடியும் வருவாங்க. ஒண்ணு வாங்கினாங்கன்னா மறுபடியும் வாங்குவாங்க. ஆஹா, ஒண்ணு வாங்கினா மறுபடியும் வருவாங்களாம். ஓகேமா, நான் போய் அங்க சமைக்கிற இடத்த போய் பாத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஓகே, அம்மா வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து கிளீன் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்க அந்த கனவாலாம் கிளீன் பண்ணி முடிக்கிட்டும் இங்க இந்த பக்கம் வாங்க. அப்படியே இங்க பாருங்க, எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, வீக்கெண்ட்ல வந்தா கூட்டம் வந்து ஹெவியா இருக்கும், அதனால வீக் டேஸ்ல வந்தா கம்மியா இருப்பாங்கன்னு யோசிச்சேன். பட் வீக் டேஸ்ல கூட இங்க வந்து கிரௌடா தான் இருக்கு நம்ம மாலினி அக்கா மீன் கடையில. சோ அந்த அளவுக்கு வந்து மாலினி அக்கா வந்து ஃபேமஸ். இன்னைக்கு என்னக்கா? ஃபிஷ் இருக்கு, ப்ரான் இருக்கு, ஃபிஷ், ப்ரான் எல்லாமே, கிராப், எல்லா வெரைட்டிஸும் இருக்கு. ஓகேக்கா, சூப்பர்க்கா. என்னென்ன பிரைஸ்க்குக்கா கொடுத்துட்டு இருக்கீங்க? 100ல இருந்து ஸ்டார்டிங். 100ல இருந்து ஸ்டார்டிங்கா? ஓகே, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தான். வாங்க, 100ல இருந்தே ஸ்டார்டிங்ன்றதுனால நம்ம எல்லா வெரைட்டிலயுமே ஒன்னு சொல்லிடலாம். போய் பாக்கலாமாக்கா? வாங்க 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 வாங்க. என்ன கட்டமா போய் கமீன். இங்க காலையிலே பீச்லயே வர்றது தானே? ஆமா, எல்லாமே மார்னிங் ஃபிஷ் தான். எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இங்க கிடைக்கிறது. சூப்பர் சூப்பர்க்கா. ப்ரான் இருக்கு, கிராப் இருக்கு, ஆஹா, பாறை, எல்லா வெரைட்டி ஃபிஷ்ஷுமே இருக்கு. இன்னைக்கு நமக்கு கம்மியா இருக்கு, ஏன்னா சாட்டர்டே சண்டே அந்த மாதிரினா நிறைய ஃபிஷ் வரும். சரி சரி சரி. இப்ப நார்மல் டைம்ல கொஞ்சமா தான் வாங்கி. டியூஸ்டேன்றதுனால டியூஸ்டேலயே இவ்வளவு மீன் வாங்கி வச்சிருக்கீங்களே. ஆஹா, எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கேக்கா, சூப்பரா இருக்கேக்கா. அக்கா, மீன்ல என்னென்ன வெரைட்டிக்கா இருக்கு? இது வாழை மீன், பாறை. அப்படியே எடுத்து காட்டுங்க எனக்கு. இது வாழை மீன். இது ஆஹா. இதே வந்து எல்லாம் அதிகமா தான் சொல்லுவாங்க. நம்ம 100ல இருந்தே ஸ்டார்டிங். 100ல இருந்தே. சுண்ணாம்பு வாழை. ஆமா, பாத்தீங்களா? கரெக்ட். இது ஷீலா. ஆஹா, சூப்பர். ஷீலா மீன் இங்க பாத்துக்கங்க தலைவா. ஷீலா மீனை பாருங்க. ஆஹா, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது, செம்மையா இருக்கு ஷீலா மீன். ஓகேக்கா, இங்க பாருங்க. அதுக்குள்ள அக்கா வந்து யாருக்கும் மீன் கிளீன் கஸ்டமருக்காக்கா. ஓகேக்கா ஓகேக்கா. இது கண்டினியூ. பாறை, பாறை மீன். ஓகே, ஸ்டார்டிங் தேங்காய் பாறை 100 ரூபாயில இருந்து. வேறக்கா? சங்கரா, சங்கரா மீன். நண்டெல்லாம் நம்ம கிட்ட இந்த நண்டு தான், ஃப்ரெஷ் நண்டு தான் இதெல்லாம். ஓகே, சூப்பர். ஃப்ரெஷ் நண்டு, கல் நண்டு இல்ல? இல்ல, இது வந்து முக்கன் நண்டா? சாரி சாரி சாரிக்கா, மறந்துட்டேங்க. ரெகுலரா மீனை பத்தி தெரிஞ்சாலும் மறந்துட்டேன். முக்கன் நண்டு. ஓகே ஓகே ஓகே. இதுக்கா? உருட்டாம்பாறை. உருட்டாம்பாறை. ஆஹா, இங்க பாருங்க தலைவா, நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன், மீனுடைய கண்ணு வந்து நல்லா கருப்பா இருந்ததுன்னா மீன் வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அர்த்தம். நீங்க வந்து இந்த சொக்கையெல்லாம் அப்படி ஓபன் பண்ணி எல்லாம் பாக்கணும்ன்ற அவசியம் இல்ல. மீன், ஆமா, மீன் கண்ணை பார்த்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். பாத்துக்கங்க, நம்ம டெய்லி மீன் தான் இங்க எல்லாமே. ஃப்ரெஷ்ஷா இங்க வரதுனால, டெய்லி வரதுனால இங்க பக்கத்துலயே இருக்கு இல்லையா, எல்லாமே இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப வாங்கிக்கிறோம். சூப்பர்க்கா. டெய்லி காலைல இங்க ஏலம் விடுவாங்க. ஆமா, 7 to 9 இங்க ஏலம் விடுவாங்க.
காலையில 7ல இருந்து 9 வரைக்கும். ஆஹா, டெய்லி வாங்கி இந்த மாதிரி ஃப்ரீசர்ல வச்சு ஆமா. ஸ்டோர் பண்ணிடுவீங்க. அந்த அன்னைக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்துக்கோ. சூப்பர்க்கா சூப்பர்க்கா. சரி, இப்ப எனக்கு இதுல நம்ம என்ன மீன் வாங்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அக்கா. இங்க வந்து இந்த பாறை நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். சரி. இது எடுத்துக்குங்க. ஓகே சங்கரா நல்லா இருக்கும். ஓகே ப்ரான் எடுத்துக்குங்க ஒரு பிளேட்டு. ஓகே. கிராப் வேணா கிராப் எடுத்துக்குங்க. கிராப் குட்டா இருக்கு, நான் கனவாவும் இருக்கு. கனவாவும் இருக்கு. அங்க அம்மா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, கனவாலே. ஓகே. எல்லா வெரைட்டியுமே நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே சூப்பர். எல்லா வெரைட்டிலயுமே நம்ம வந்து ஒவ்வொரு பிளேட் நம்ம சாப்பிட போறோம் தலைவா. நம்ம வந்து பாப்போம் தலைவா. பாத்துக்கங்க, நம்ம வந்து நண்டு வாங்கி இருக்கிறோம். முக்கன் நண்டு, ராம்பாறை, உருட்டாம்பாறை, சங்கரா மீன். இத பாத்துக்கங்க, எறா. ஆஹா, இது என்னக்கா? கடல் எறாவா? கடல் எறா. கடல் எறா நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து ஆல்ரெடி கிளீன் பண்ணி தான் வச்சிருக்கீங்க உள்ள. சூப்பர். அந்த பக்கம் வந்து கனவா அம்மா கிளீன் பண்ணி. இத்தனை வெரைட்டியும் நம்ம இன்னைக்கு செஞ்சு செம்மையா சாப்பிட போறோம் தலைவா. வாங்க, நல்ல காரசாரமான ஒரு மீன் வேட்டையா தான் இன்னைக்கு இருக்க போகுது. என்னக்கா? வாங்க 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 வாங்க. ஓகே தலைவாக்கா. அக்கா ஒரு நிமிஷம். தேங்க்ஸ்க்கா. நீங்க போய் இதுக்கா இதெல்லாம் அது அவங்களுக்கு கிளீன் பண்ணதா? வேற ஒருத்தவங்களுக்கு கிளீன் பண்ணதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு தான். ஓகே சூப்பர். அம்மா கிளீன் பண்றீங்க, நீங்க தானே கிளீன் பண்றீங்க? கிளீன் பண்ணுங்கம்மா. இங்க பாருங்க தலைவா, எவ்வளவு சூப்பரா. இங்க பாருங்க, சங்கரா மீன் அப்படி ரெட்டிஷா செம்மையா இருக்கு பாருங்க. ஆக்சுவலா பாருங்க, நம்ம வந்து கீழே இருக்கிற மண்ணையே அப்படியே எடுத்து நம்ம வந்து கிளீன் பண்றாங்க பாருங்க. ஆக்சுவலா மீன் கிளீன் பண்ணும்போது எல்லா வீட்லயே சரி, பீச் மண் வந்து எடுத்து வீட்லயே வச்சுக்குவாங்க, ஒரு பாக்ஸ்ல வந்து வச்சுக்குவாங்க. அத வந்து இங்க சூப்பரா வந்து அப்படியே ரெகுலரா இங்க கிளீன் பண்றவங்க இங்க இருக்கிற மண்ணையே அப்படியே எடுத்து சூப்பரா கிளீன் பண்றாங்க பாருங்க. ஏன்னா மீன் வந்து வழுக்கும், ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து கொழ கொழப்பா இருக்கும் மேல. அதனால வந்து அந்த மீனை போட்டு நம்ம கிளீன் பண்ணோம்னா கையில வந்து சூப்பரா வந்து நிக்கும். மீன், ஆத்து மீன் எல்லாம் வாங்க மாட்டோம். கடல் மீன் தான். அதான் கடல் 100 மீட்டர்ல இருக்கும்போது என்னத்துக்கு நீங்க ஆத்து மீன் வாங்க போறீங்க? அது வாங்கவும் மாட்டோம், பழக்கமும் இல்ல, அதை செய்யவும் மாட்டோம், யாரும் சாப்பிட மாட்டோம். ஓகே 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 சூப்பர். சரி. ஆஹா, சாதம் வடிச்ச தண்ணியா இல்ல சாதம் அரிசி கழுவுன தண்ணியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அரிசி கழுவுன தண்ணியில வந்து மீனை போட்டு வாஷ் பண்ணாதான் கவுச்செல்லாம் வந்து போகுமா? இதை நான் வந்து இங்கதான்மா கேள்விப்படுறேன். நான் இவ்வளவு வீடியோஸ் எடுத்து இத்தனை கடைகளுக்கு போய் ஃபர்ஸ்ட் டைமா அரிசி கழுவுன தண்ணியில, கைன் தண்ணியில இங்கதான் வந்து நான் வந்து கேள்விப்படுறேன். இந்த தண்ணியில போட்டோம்னா கவுச்சு எடுத்துரும். ஆஹா, அப்புறமேட்டுக்கு அந்த தண்ணியில போடுவோம். சூப்பர் சூப்பர் சூப்பர்மா. நண்டு கிளீன் பண்றாங்க பாருங்க தலைவா. ஆஹா, மேல இருக்கிற அந்த ஓட்டை மட்டும் இப்படி உடைச்சிட்டா முடிஞ்சு போச்சு இல்லம்மா? சூப்பர் சூப்பர். அவ்வளவுதான், மேல இருக்கிற நோட்டை உடைச்சிட்டு அவ்வளவுதான். அங்க பாருங்க, அவ்வளவுதாங்க, கிளீனே பண்ணி முடிச்சிட்டாங்கங்க. ஆஹா, நல்லா இன்னும் 2 அலசு போட்டு நண்டை நல்லா அலசுனாங்கன்னா வேற லெவல்ல வந்து நண்டு வந்து கிளீன் ஆயிடும். மீன், நண்டு அனைத்தும் சூப்பரா கிளீன் பண்ணிட்டாங்கப்பா. தலைவா வாங்க, நம்ம மீன்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் இங்க கொண்டுட்டு வந்துட்டாங்க. மசாலா எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ண போறாங்க. வாங்க, அப்படியே மீன் அப்படியே பரட்டுங்கக்கா போட்டு. நான் ப்ரான்ஸ் பட்டு போட்டுறேன். ஃபர்ஸ்ட் ப்ரான். ஆமா. ஓகே ஓகே ஓகே. மசாலாலாம்க்கா எல்லாத்துக்கும் ஒரே மசாலா தானா? ஆமா, எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அவங்க பெப்பர் ஃப்ரை ஏதாவது கேட்டாங்கன்னா தனியா பெப்பர் ஃப்ரை. ஆஹா, நார்மல் ஃப்ரை இல்லாம பெப்பர் ஃப்ரையும் இருக்குங்க. சூப்பர்க்கா. இங்க பாத்துக்கோங்க, நல்ல ப்ரான்ல வந்து ஃப்ரெஷ்ஷான ப்ரானை அப்படி எடுத்து போட்டாங்க, கிளீன் பண்ணி வச்சிருக்கிற ப்ரானை. என்னென்ன போடுறீங்கன்னு எனக்கு அப்படியே சொல்லுங்கக்கா. சால்ட்டு, மஞ்சத்தூள், இது நாங்களே அரைக்கிற தூள், மிளகாத்தூள். ஓகே ஓகே ஓகே. மிளகாத்தூள், சில்லி, இதுவும் ஒரு மிளகாத்தூள் தான். ஜீரகப்பொடி 65. ஓகேக்கா. காரம் ரொம்ப இருக்காது இல்லக்கா? இல்ல நார்மல். ஓகேக்கா. காரம் வேண்டாம். ரொம்ப காரம் வேண்டாம், ஓரளவுக்கு நார்மல் ஸ்பைஸ். காரம்னா காரம், காரம் இல்லைன்னா காரம் கம்மி. சூப்பர். அவ்வளவுதானக்கா? அவ்வளவுதான். அடடா, கொஞ்சம் ஆனியன். ஆஹா, நல்லா ஃப்ரெஷ்ஷான ஆனியனை போட்டு இதெல்லாம் கொஞ்சம் கருவேப்பிலை, மேல கருவேப்பிலை எல்லாம் போடுவீங்க. அதே போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். ஆஹா ஆஹா. ஆல்ரெடி எண்ணெய் ஊத்திட்டீங்களா? ஊத்திட்டேன். ஊத்தியாச்சு. கருவேப்பிள்ளையும் வந்து போட்டாச்சு. ஆமா. ஓகே சூப்பர். அவ்வளவுதான். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸ். 5 நிமிஷத்துலயே வேகிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். அது ஓவர் குக்கும் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. மசாலா எல்லாம் 5 நிமிஷத்துக்குள்ள அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிருமாக்கா? நல்லா எல்லாம் சூப்பரா ஆயிரும். ஆஹா, நல்லா இப்படி பார்க்கும்போதே சாப்பிடலாம் போல இருக்குக்கா. அப்படியே இன்னும் வேக வச்ச பிறகு ஃப்ரை பண்ண பிறகு சாப்பிட்டு பாருங்க. அப்படியே நாக்குல. நம்ம கிட்ட வந்து ப்ரான் தான் எல்லாருமே லைக் பண்றது, ப்ரான்ஸ். அதுதான் இப்ப சொல்லிட்டு போனாங்க ஒரு அக்காவும். பாத்துக்கங்க தலைவா, இந்த பக்கம் என்ன என் மீனுக்கு தான் கட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, இந்த பக்கம் அப்படியே இங்க வாங்க தலைவா, இங்க வாங்க.
நடுவுல வந்து கீறிடுறீங்க இல்ல? ஆமா, கோடு போட்டாதான் அந்த மசாலா போய் உள்ள ஏறும். டக்குன்னு ஃப்ரை பண்றதுக்கு நல்லா இருக்கும் ஆமா, இல்ல? மசாலா போய் ஏறும். ஆஹா, பாத்துக்கங்க, உருட்டாம்பாறை சங்கரா மீன் போட்டாச்சு. அடுத்து ராம்பாறை கீறிட்டு இருக்கிறாங்க. இது வந்து எல்லாமே போட்டு க்ளீன் பண்ணி மசாலா போட்டு செஞ்சாதான் வந்து டேஸ்டா இருக்கும். உள்ள மசாலா இறங்குறதுக்காக தான் தலைவா. பாத்துக்கங்க, இங்க பாருங்க, கோடு போட்டுக்கிறோம். மசாலா வந்து ஃபுல்லா வந்து இறங்கணும்னா இந்த மாதிரி மீன் மேல வந்து நம்ம வீட்லயுமே இதை ட்ரை பண்ணலாங்க. பாத்துக்கங்க எவ்வளவு சூப்பரா. இங்க பாருங்க, ஒரு ஃபுல் மீன் வந்து நீங்க இந்த சொக்கையெல்லாம் கூட எடுக்க மாட்டீங்க. எல்லாமே எடுக்க மாட்டோம். அதான் டேஸ்ட். அப்பதான் வந்து அது மதிப்பு தெரியும், டேஸ்டா இருக்கும். அப்பதான் ஒரு முழு மீன் சாப்பிடுறது தெரியும். சூப்பர் தலைவா. இங்க பாத்துக்கங்க, இதேதான் நாங்க செய்வோம். ஒரு முழு மீனை வந்து எடுத்து நல்லா கிளீன் பண்ணி வச்சிடுறாங்க. மேல வந்து அழகா வந்து கோடு போட்டுறாங்க. கோடு போட்டு இதுக்குள்ள மசாலா எல்லாம் ஃபுல்லா அப்ளை பண்ணாதான் மீன் வந்து செம்ம டேஸ்டா இருக்குமா. சூப்பர். ஒரு பிளேட்ல இலை வச்சு, அம்மாடி, அந்த இலைக்கு மேல அப்படி சூப்பரா வெந்த அந்த பிரான் ஃப்ரைய செம்மையா வந்து வச்சுட்டாங்க. அடாடாடாடாடா, அப்படியே வைங்கக்கா, எல்லாம் ரெடி ஆகட்டும். அவ்வளவுதான். நம்மளுடைய உருட்டாம்பாறை மீன், சங்கரா மீன், ராம்பாறை மீன் ஒரே மசாலா தான் எல்லாத்துக்குமே. அதுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். அதான் பெப்பர் ஃப்ரை பண்றோம் இல்லையா, பிரான்க்கும் பெப்பர் ஃப்ரை கேட்பாங்க. சூப்பர் சூப்பர். சரி, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எதுவுமே இல்ல? பூண்டு மட்டும் தட்டி போடுவோம். பூண்டு மட்டும் தட்டி போடுவீங்களா? பூண்டு கருவேப்பிலை தான் இருக்கு, வேற எதுவுமே போட்டாக்கா எதனால கஞ்சி போட மாட்டீங்க? அது அந்த நம்ம சிக்கன் மட்டனுக்குலாம் போடுறோம், அதனால அதுக்கு அதோட முடிச்சுக்கணும். ஃபிஷ்ஷுக்கு பூண்டு தான் போடணும். யாருமே எங்க வீட்டுல செஞ்சா கூட பூண்டு தட்டி போடுங்க, டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் பூண்டு. ஆஹா, இங்க பாருங்க, அந்த மீன் பாருங்க எவ்வளவு சூப்பரா. எப்படி நீங்க இந்த கடைகள்ல செஞ்சா மட்டும் இவ்வளவு கிரீமா அந்த மீன் எங்க இருக்குன்னே தெரியாத அளவுக்கு மேல ஃபுல்லா அப்படி மசாலா அப்ளை ஆகுது. வீட்டுல பார்த்தா திப்பியா இருக்குது மசாலா. இது என்ன கான்செப்ட்னே எனக்கு புரியல. இல்ல எனக்கு தான் செய்ய தெரியலையா? நிறைய பேர் கேக்குறாங்க. நிறைய பேர் கேக்குறது பரவாயில்ல, நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேர். இங்க பாருங்க தலைவா, அடாடாடாடா, சூப்பர். ஆயிலே அதிகமா விடல. இதுக்கப்புறம் ஆயில் ஊத்துவீங்களாக்கா மேல? ஆஹா, ஆயில் நிறைய ஊத்துனா ஆயில் ஃப்ரை ஆயிடும். செம. கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சாச்சு அடுப்பாது. இங்க பாத்துங்க தலைவா, இந்த பக்கம் நண்டு வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்குது, அந்த பக்கம் மீன் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து பிரான் ஃப்ரை ஆயிருச்சு. அந்த பக்கம் கனவா வந்து இங்க பாருங்க. அக்கா என்ன அக்கா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியாம கட் பண்றேன். கனவா கட் பண்றீங்களாக்கா? ரவுண்டா கட் பண்ணி போட்டாதான் டேஸ்டா இருக்கும். அப்படியே போட்டாக்கா அதுல மண்ணுலாம் தட்டும். ரவுண்டா போட்டாதான் நல்லா இருக்கும். சூப்பர். இப்ப இத பாருங்க, கிளீன் பண்ணி கொடுத்தாங்கல்ல அம்மா, அந்த கனவா தான் பாத்துக்க. குட்டி கனவா. இது என்ன கனவாக்கா? இது வந்து ஊசி கனவா. ஓகே. நீடில் ஸ்குவிட். இது பாத்துக்கோங்க தலைவா, ஊசி கனவா, நீடில் ஸ்குவிட். அத அப்படி எடுத்து காட்டுங்கக்கா. அங்க பாருங்க, வீட்டு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வந்து இந்த கனவா வந்து கிளீன் பண்ணிருக்காங்க பாருங்க. வீட்டுல நம்ம எப்படி கிளீன் பண்ணுவோமோ அந்த மாதிரி கிளீன் பண்ணிருக்காங்க. சூப்பர். உள்ள போட்டுருங்கக்கா. அடடா, இங்க பாத்துக்கங்க, நண்டு பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகி அப்படி பிளேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சூப்பர். மசாலாலாம் இருந்தாதான் சாப்பிடும் போது எடுத்து அதுல வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். செமக்கா. அடடா, எப்ப சாப்பிடுவேன்னு இருக்குது எனக்கு. அடுத்து மீனும் ரெடியாக்கா? அவ்வளவுதான், நண்டே வெந்துருச்சு. மீன் வேகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஆஹா, நீங்க ஃப்ரீ டைம்ல வந்துட்டீங்க. அதான் நான் அதனாலதான்க்கா பிளான் பண்ணி வந்தேன். எப்படியும் சண்டே ஃபுல்லா இருக்கும் எங்களுக்கு. இங்க நிக்கவே இடம் இருக்காது. எல்லா டேபிளுமே ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நாங்க பேசலாம் முடியாது. அதனாலதான் நான் பிளான் பண்ணி சாட்டர்டே சண்டேல வராம வீக் டேஸ்ல வரலாமேன்னு செவ்வாய்க்கிழமை வந்துட்டேன். சரி, சூப்பர். என்னோட நேம் பியாலி. இங்கே ஒரு ரிசர்ச் ஸ்டடிக்காக நாங்கள் ஸ்டான்ஃபோர்ட் பப்ளிக் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்திருந்தோம். ஸோ அதுக்காக எங்களுக்கு ரொம்பவே லன்ச் ஏதாவது கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடணுமே வந்திருந்தோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே தான் வந்தோம். அப்போவே வந்து கொஞ்சம் நல்ல வெரைட்டிஸ்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் மசாலாஸ் எல்லாமே போட்டு நல்ல ஃப்ளேவரிஷ்டாக நல்ல ஒரு டெம்டிங்காக இருந்துச்சு. ஸோ டேஸ்ட் வைஸுமே நல்லாயிருக்கும். அண்ட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு சால்ட் வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம், இல்லை ஸ்பைஸியாக இருக்கணும்னா ஸ்பைஸியாக போட்டு தருவாங்க. ஸோ நான் சொல்வேன், இட் இஸ் அ மஸ்ட் ட்ரை பிளேஸ். சூப்பர். நன்றி. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தலைவா. இங்க பாருங்க,
ஐயோ, மீன், நண்டு, எறா, கனவான்னு எல்லாம் தயார் நிலையில இருக்கு. நான் சாப்பிடுறதுக்காக இந்த டிஷ் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, பீச் சொன்னல, இங்க பாருங்க 100 மீட்டர்ல தாங்க, நடந்து போயிடலாம். சூப்பரா இருக்குங்க பீச். நான் இப்பதான் போய் நான் பார்த்துட்டு வந்தேன். ஆக்சுவலா செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு பீச். ஆட்களே இல்லை, அவங்க வலை பின்னிட்டு 2-3 பேர் இருக்காங்க. ஜாலியா இருந்துச்சு. சரி, ஓகே, வாங்க, நமக்கான சாப்பாடு ரெடி ஆயிருச்சு. நம்ம நமக்காக சாப்பாடு காத்திருக்க கூடாது, சாப்பாட்டுக்காக நம்ம காத்திருக்கலாம். நம்ம போய் இப்ப சாப்பிட போவோமா? அக்கா, இலை போட்டுறீங்களா? எங்க? A few moments later. தலைவா, எல்லாமே ரெடி ஆகி நம்ம டேபிளுக்கு வந்தாச்சு. இங்க பாத்துக்கோங்க. ஆஹா, கனவா இருக்குது, மீன் இருக்கு, நண்டு இருக்கு, எறா இருக்கு, மீன் குழம்பு, ரசம், சாதம், அப்பளம், இலை இருக்கு, எல்லாமே இருக்கு. வாங்க வாங்க வாங்க. இங்க பாருங்க, சாதம் நல்ல விறகடுப்புல குண்டான்ல வச்சு வடிச்ச சாதம். பாத்துக்குங்க, போதும். சாப்பிட்டுட்டு அப்புறமா போட்டுக்குவோம். சாதம், மீன் குழம்பு. இங்க பாருங்க, இது என்ன மீன்? சங்கரா மீன் நினைக்கிறேன். இங்க பாருங்க, அப்படிதான் தெரியுது பார்க்கும்போது. சங்கரா மீன் குழம்பு. ஆஹா, எத்தனை மீன் கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் நமக்கு தான், எல்லாம் நமக்கு தான். நல்லா காரசாரமா இருக்கும் போலயே மீன் குழம்பு. நல்லா ரெட் கலர்ல சூப்பரா இருக்குது. வாங்க வாங்க வாங்க, சாப்பிடலாம். இந்த குழம்பு மீன் இந்த பக்கம் எடுத்து இப்படி போட்டுட்டு இருங்க. இன்னொரு மீன், இது என்ன மீன் பார்ப்போம். என்ன மீன்ப்பா? என்ன மீனே கண்டுபிடிக்கவே முடியல. ஓகே, 2 மீன், 2 மீனும் நமக்கு தான். வாங்க, சாதத்தை அப்படி பிசைஞ்சு குழம்போட. ஐயோ, என்ன கலர்ல இருக்கு பாருங்களேன், சூப்பரா. மிளகாத்தூள், அந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டிருக்காங்க. சாதத்துல மீன் குழம்பு ஊத்தி பிரட்டி சாப்பிடலாம் தலைவா. ஆஹா, அற்புதமான டேஸ்ட்டுங்க. காரமே இல்லை, ஆச்சரியமா இருக்கு. நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க, பசங்க பேச்சுலர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. காரமே வந்து போடல, சூப்பரா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க. வாங்க இங்க வாங்க. குழம்பு மீன் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, வெள்ளை வெள்ளேர்னு குழம்பு மீன். ஆஹா, வாங்க குழம்பு மீன் அப்படி சாப்பிடுவோம். சாதத்துல வச்சு சாப்பிடணும் குழம்பு மீன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? மீன் குழம்போட இங்க பாருங்க, ஒரு உருட்டு உருட்டி அப்படி குழம்பு மீன் அதுல வச்சு. ஆஹா, ஐயோ, மாவு மாதிரி கரையுதுப்பா மீன். என்ன டேஸ்ட் இது! சங்கரா மீன் வேற லெவல் டேஸ்ட். அந்த அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. இங்க பாத்துக்கோங்க, கனவா ஃப்ரை பாத்துக்கோங்க. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா, ஊசி கனவா. வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம். அடடா, உப்பு காரம் எப்படி, இதுல புளிப்பு டேஸ்ட் எப்படி வந்துச்சு? வெங்காயம் மட்டும்தான் போட்டிருந்தாங்க, தக்காளியே சேர்க்கல. பட் சரியான டேஸ்ட்டுங்க, கரெக்டான மசாலா, சூப்பரான டேஸ்ட். இந்த பக்கம் இங்க பாருங்க, எறா. ஆஹா, நம்ம மாலினியக்கா மீன் கடையில சாப்பிட்ற எல்லாருக்கும் எறா தான் ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டா. அக்கா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வாங்க, நம்மளும் வந்து எறாவை சாப்பிட்டு பார்த்துருவோம். நல்லா குட்டி குட்டியா, பார்க்கும்போது கடல் எறா நல்லா பெருசா இருந்துச்சு, வெந்த உடனே குட்டி குட்டியா சூப்பரா ஆயிடுச்சு. இங்க வாங்க, இங்க பாருங்க. ஆஹா, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எப்படி இருக்கு பாத்தீங்களா, எறா தெரியுதா? சூப்பரா ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க தலைவா. அப்படியே வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. வாவ், யோ என்ன சுவைங்க இது. எப்பயுமே எறா எல்லாருக்குமே தெரியும், நல்லா வந்து இனிப்பு சுவை அதுல இருக்கும். அந்த இனிப்போட சேர்ந்து ஆஹா, அந்த காரம், அந்த உப்பு, ஐயோ அப்படிதான் இருக்குது. இங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு, சூப்பரா இருக்குங்க. 3:30 மணி ஆயிடுச்சு டைமு. அங்க பாருங்க, இன்னும் உட்காந்து மீல்ஸு, மீன், நண்டு, எறா, கனவா, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கு. அப்படியே வந்து சாப்பிட மாட்டாங்க, சரியான டேஸ்ட். அடுத்து இங்க வாங்க, நண்டு. டேய் நண்டு பையா, இங்க பாருங்க நண்டு எப்படி இருக்குன்னு. முழு நண்டு, அந்த கொடுக்கு கூட வந்து கட் பண்ணாம சூப்பரா வந்து செஞ்சுட்டாங்க. எல்லாமே வந்து வெந்துரும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆஹா, நண்டு, உன்னை நான் சாப்பிட போகிறேன்.
வாங்க வாங்க. நண்டெல்லாம் வந்து சும்மா அப்படி ஒரு கையில அப்படி உடைச்சு இதை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நல்லா சூப்பரா பெப்பர் ஃப்ரை பண்ணிருக்கிறாங்க, அதுதான் முக்கியம். ஆக்சுவலா இதுல இருக்கிற எல்லா மசாலாவும் ஒரே மசாலா தான். நண்டுக்கு மட்டும் பெப்பர் கொஞ்சம் தூக்கலா போட்டு பெப்பர் ஃப்ரை வந்து பண்ணிருக்கிறாங்க. வாங்க எப்படி இருக்குன்னு வந்து சாப்பிட்டு பார்த்துருவோம். கார சாரமா இருக்கும்னு நினைக்கிறேன். பெப்பர் காரத்தை பொறுத்த வரைக்கும் நாக்குல பட்ட அடுத்த செகண்ட் தெரியுதுங்க அந்த டேஸ்ட். ஆஹா, சரியான டேஸ்டா இருக்குங்க. பாருங்க நண்டு, ஐயோ சூப்பர் தலைவா. இங்க பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ் இருக்குது, என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. அப்படிங்க வாங்க, இந்த மசாலாலாம் கொஞ்சம் அப்படி எடுத்துக்கலாம், இதுல எடுத்து அப்படி சாப்பிடுவோம். ஆஹா, அடடா அற்புதம். இதுல ஹைலைட்டே என்னன்னா பூண்டு தட்டி போட்டிருந்தாங்க பாருங்க. பூண்டு அல்டிமேட்டான டேஸ்ட், சூப்பரா இருக்கு. பூண்டு வேற லெவல்ல இருக்கு. அப்படியே வாங்க, இங்க பாருங்க ஃபிஷ், என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ராம்பாறை, உருட்டாம்பாறை, சங்கரா மீன் எல்லாமே இருக்கு. அப்படி வாங்க, மேல இருக்கிற இதெல்லாம் அப்படி கொஞ்சம் எடுத்துட்டு, இது வந்து ராம்பாறை, அதை வந்து இப்படி பக்கத்துல வச்சிருவோம். உருட்டாம்பாறை ஒரு பக்கம் இருக்கட்டும், சங்கரா மீன் எடுங்க. ஆஹா, இங்க பாருங்க சங்கரா மீன், அதை இந்த பக்கம் வச்சிருவோம். ரொம்ப டிஸ்டன்ஸ்ல நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குது. ஆஹா, இங்க பாருங்க சங்கரா மீன் தலைவா. முள்ளே வந்து அதிகமா இருக்காது, இந்த பாருங்க சைடு முள்ளு மட்டும்தான். மீன் வந்து சும்மா வெள்ளேர்னு இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு மீன். அப்படி கண்ணு கருப்பா வேற லெவல்ல இருந்துச்சு அந்த சங்கரா மீன். அப்படியே வாங்க. ஆஹா ஆஹா, இந்த உலகத்துல சாதிக்கிறதுக்காக பலர் பிறந்திருக்காங்க, ஆனா சாப்பிடுறதுக்காகவே பிறந்த ஒரு ஆளு நானும் ஒருத்தி. என்ன டேஸ்ட்டுங்க, அப்படி இருக்குதுங்க. ஐயோ சரியான டேஸ்ட். மாலினி அக்கா கடை வாழ்க. அம்மாடி, பூர்ணாங்குப்பம் புதுக்குப்பம் மாலினி அக்கா கடை வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொல்லலாம் போல, அந்த அளவுக்கு வேற லெவல் டேஸ்ட், செம்மையா இருக்கு. நல்லா இவ்வளவு சாப்பிட்டோம்ல, இன்னும் நான் சாப்பிடணும். இதுக்கு இடையில கொஞ்சம் செரிச்சுக்கிறதுக்காக ரசம் மட்டும் குடிச்சுக்கிறேன். ஏன்னா ரசத்தை தனியா நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கவே இல்லை. வா 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 வா. ஆஹா, நல்ல ஒரு கிராமத்து ஸ்டைல்ல தக்காளியை நல்லா நிறைய புளிஞ்சு விட்டு புளிய கம்மியா போட்டு, ஆஹா அல்டிமேட்டான டேஸ்ட், சூப்பரா இருக்கு. எல்லாமே வேற லெவல் சுவைங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க தலைவா. நீங்க பாண்டிச்சேரியில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல பாண்டிச்சேரிக்கு டூர் வரவங்களா இருந்தாலும் சரி, நம்ம பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்கக்கூடிய பூர்ணாங்குப்பம் புதுக்குப்பம் பீச்ல மாலினி அக்கா மீன் கடை அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும் இங்க. பட் நீங்க வந்து கூகுள்ல எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபிஷ் பாயிண்ட் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னாவே வந்துடும். பாண்டிச்சேரி பூர்ணாங்குப்பம் புதுக்குப்பம் பீச் ஃபிஷ் பாயிண்ட்னு போட்டீங்கன்னா நம்ம மாலினி அக்கா ஃபிஷ் கடை தான் நம்ம வந்து வரும். நல்லா பாத்துக்கோங்க. இங்க வந்து நீங்க தாராளமா காரசாரமா வேற லெவல்ல ஒரு சாப்பாடு நீங்க கண்டிப்பா சாப்பிடலாம். ஏன்னா பாண்டிச்சேரி நிறைய டூர் வரவங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா பெஸ்ட் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் எதுன்னு நிறைய இடத்துல தேடிட்டு இருக்கீங்க. ஆனா நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. நம்ம பூர்ணாங்குப்பம் புதுக்குப்பம் மாலினி அக்கா ஃபிஷ் கடை வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் இன் பாண்டிச்சேரின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வேற லெவல்ல டேஸ்ட் அல்டிமேட்டா சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோவை நம்ம இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். அகைன் ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா.